ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆவி பறக்க பறக்க ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது. அதனால வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸில் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி ஒரு 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல அரோமா வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை மெல்ட் ஆகுற வரைக்கும் இதை வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எனக்கு சர்க்கரை ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் துருவின வாழைக்காய்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கையினாலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வாழைக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். நான் அரிசி மாவு ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, வாழைக்காவை மட்டுமே வச்சு கூட நம்ம இதை செய்யலாம். இன்றைக்கி கொழுக்கட்டை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வாழை இலையில் அப்படியே வச்சு திரட்டினீங்கன்னாக்கா அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வரும். அப்படியே கையினாலேயே தட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து தட்டிக்கோங்க கையினாலேயே. இதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை கொஞ்சமாக வச்சுக்கலாம். அதில் இது நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். ஒரு வாழைக்காயோ இல்லை 2 வாழைக்காயோ போதும் இதை செய்கிறதுக்கு. வீட்டில் இருக்க எல்லாருமே கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நம்ம ஆயில் ரொம்பவும் யூஸ் பண்ணலை. இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நம்ம இட்லி பானையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இது நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆவி பறக்க பறக்க ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து நான் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.